காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு உத்தரவை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு மேலாண்மை வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு உத்தரவை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு அதிகபட்சமாக 550 கன அடி நீர்தான் வருகிறது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு உத்தரவை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட பிறகும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு உத்தரவை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு அதிகபட்சமாக 550 கன அடி நீர்தான் வருகிறது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பிலுள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுகளின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடாத நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 28/7/2026 அன்று நடைபெற்ற 139வது கூட்டத்தில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி படுகையின் நீரியல் வானிலை சூழலை ஆய்வு செய்து 29/7/2026 காலை 8 மணி முதல் அடுத்து 15 நாட்களுக்கு, அதாவது 29/7/2026 முதல் 12/8/2026 வரை புலிகுண்டுலுவில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 30/7/2026 அன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 54வது அவசர கூட்டத்திலும் காவிரி படுகையின் நீரியல் வானிலை நிலவரம் ஆய்வு செய்யப்பட்டு குழுவின் முடிவு உறுதி செய்யப்பட்டிருப்பதும் தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுலுவில் 29/7/2026 முதல் 2/8/2026 வரை வரப்பட்ட நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 கன அடி மட்டுமே என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 நிலவரப்படி கர்நாடகாவின் KRS அணையில் 23.078 டிஎம்சி, கபினி அணையில் 18.610 டிஎம்சி, ஹாரங்கியில் 7.872 டிஎம்சி மற்றும் ஹேமாவதியில் 28.022 டிஎம்சி என மொத்தம் 77.573 டிஎம்சி மொத்த நீர் இருப்பு கர்நாடகாவில் இருப்பதாக தமிழக செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே விகிதாச்சார அடிப்படையில் பிலிகுண்டுலுவில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் இருந்து திறந்து விடுவதில் கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே KRS மற்றும் கபினி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விகிதாச்சாரப்படி பிலிகுண்டுலுவில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.954 டிஎம்சி ஆகும். இதன்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவான 4.536 டிஎம்சி மிக குறைவானது எனவும் தமிழக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இச்சூழலில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதாலும் தமிழ்நாட்டிற்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நீர் 26.954 டிஎம்சி என்பதாலும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பிரச்சனைக்கு தீர்வு காணும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்து காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசினுடைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு மீண்டும் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணலாம்.
காவிரியில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மை காவிரி நீர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கான தண்ணீரை முறைப்படி திறந்துவிடவில்லை. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக மழை பெய்வதன் காரணமாக அணைகளினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை, உபரி நீராகத்தான் அது திறந்துவிடுகிறது என்ற ஒரு கருத்தும் இருந்தது. தற்போது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஒரு செய்திக்குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுலுவில் 29/7/2026 முதல் 2/8/2026 வரை வரப்பட்ட நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 வினாடி மட்டுமே என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு, அதாவது 29/7/2026 இருந்து 3500 கன அடி நீர் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பு தெரிவித்ததன் பிறகாகவும் தற்போது வரைக்கும் 29/7/2026 முதல் 2/8/2026 வரை வரப்பட்ட நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 கன அடி மட்டுமே என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 3, 2026 நிலவரப்படி கர்நாடகாவில் KRS அணையில் 23 DMC நீர் இருப்பதாகவும், கபினி அணையில் 18 DMC நீர் இருப்பதாகவும், ஆரங்கியில் 7.82 DMC நீர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹேமாவதியில் 28 DMC என மொத்தம் கர்நாடகாவினுடைய அணைகளில் 77.537 DMC மொத்த நீர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பயன்பாட்டு நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் 67.517 DMC இருப்பதாகவும் தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே விகிதாச்சார அடிப்படையில் பில்லிகுண்டுலுவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் இருந்து திறந்து விடுவதில் கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது எனவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே KRS மற்றும் கபினி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விகிதாச்சாரப்படி பிலிகுண்டுலுவில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.954 DMC ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவான 4.536 DMC மிக குறைவானது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதாலும் தமிழ்நாட்டுக்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நீர் 26.954 DMC என்பதாலும் மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகி தக்க உத்தரவை பெறுவதற்கான ஒரு அறிவுறுத்தல் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீரை பெறுவது தொடர்பான வழக்கு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.